வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசிக்கொண்டிருப்பது ஜோதிடமித்ரன் சங்கர நாராயணன். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, லக்னத்தை குரு பார்த்தால் என்ன பலன், இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஜோதிடத்துல இயற்கை சுப கிரகங்களாக நம்ம குரு, சுக்கிரன், தனித்த புதன், அப்புறம் சந்திரன் பார்த்தீங்கன்னா வளர்பிறை தேய்பிறை, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சுபத்தன்மையை நம்ம எடுத்துக்கணும். இந்த 4 கிரகங்கள்ல முதன்மை சுப கிரகமா விளங்குறது குரு தான். ஸோ குரு தான் 100% இயற்கை சுபர். இப்படிப்பட்ட ஒரு சுப கிரகமானது லக்னம்ங்கிறது ஜாதகரை குறிக்கக்கூடிய பாவம் இல்லையா? ஸோ அந்த லக்ன பாவத்தை குரு பார்த்தால் என்ன பலன்? எல்லா கிரகங்களுக்கும் பொதுவான பார்வையாக தான் இருக்கும் ஸ்தானத்திலிருந்து 7ஆம் பாவத்தை பார்வை செய்யும். ஆனா குருவுக்கு விசேஷ பார்வையா 5ஆம் பாவத்தையும் 9ஆம் பாவத்தையும் பார்வை செய்யும். அதாவது குரு தான் இருக்கின்ற இடத்திலிருந்து 5ஆம் பாவத்தையும் 7ஆம் பாவத்தையும் 9ஆம் பாவத்தையும் பார்வை செய்யும். இப்போ லக்னத்தை குரு பார்க்கிறார் அப்படின்னா, ஒரு ஜாதகத்துல குரு எங்க இருப்பார்னா, லக்னத்துக்கு 7ஆம் பாவத்துல இருக்கலாம், அல்லது லக்னத்துக்கு 9ஆம் பாவத்தில் இருக்கலாம், அல்லது லக்னத்துக்கு 5ஆம் பாவத்தில் இருக்கலாம். இந்த 3 ஸ்தானங்கள்ல ஒரு ஜாதகத்துல லக்னத்துக்கு 5, 7, 9 குரு இருக்கும் பட்சத்துல அந்த குருவுடைய பார்வை லக்னத்துக்கு விழும். இப்படி குருவோட பார்வை பெற்ற லக்னம் அந்த ஜாதகர் எப்படி இருப்பாருங்கிறதான் பார்க்க போறோம். ஜாதகர் சுய ஒழுக்கம் உடையவராக இருப்பார். அதே மாதிரி சமூகத்தில் நல்ல பெயர் கண்டிப்பாக அவருக்கு இருக்கும். 4 பேர் பார்த்தாச்சுன்னா சொல்லுவாங்க, அவர் ரொம்ப நல்லவர்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல வாழக்கூடிய தன்மை இருக்கும். மிகவும் பெருந்தன்மையான குணங்களை உடையவராக இருப்பார் ஜாதகர். மேலும் ஜாதகருக்கு குழந்தைகள் மூலம் ஆதாயம் இருக்கும். ஜாதகர் தன்னுடைய பிறந்த ஊரை விட்டு வெளியூரில் தொழில் நிமித்தமாக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஜாதகருக்கு ஜோதிடம் மேல் ஈடுபாடு இருக்கும். அதே மாதிரி ஜாதகர் எந்த ஒரு விஷயத்தையும் தீர யோசிச்சு அதுக்கப்புறம் தான் செயல்ல இறங்குவார். அந்த செயலில் எந்த விதமான ஒரு தப்பான ஒரு வழிவகைக்கும் அவர் போக மாட்டார். நியாயமான முறையில் ஒரு வேலையை செய்யக்கூடிய தன்மை பெற்றவராக அந்த ஜாதகர் இருப்பார். மேலும் ஜாதகருக்கு கடவுள் பக்தி கண்டிப்பா உண்டு. ஜாதகருக்கு இயற்கையாகவே ஒரு குரு அமையக்கூடிய பாக்கியங்கள் உண்டு. குரு ஒரு சுப கிரகமாக இருந்து நல்ல பண்புகள் கொண்ட ஜாதகர் தான் எடுத்துக்கொள்ளும் செயல்களில் வெற்றி கண்டிப்பாக பெறுவார். காலதாமதமானாலும் வெற்றி அவருக்கு உண்டு. வாழ்க்கையில் நல்ல நிலையில் வாழ்வார். இதுதான் லக்னத்துல குரு பார்த்தால், அதாவது லக்னத்தை குரு பார்த்தால் உண்டான பலன் இதுதான். இந்த பலன்கள் மாறுபடலாம் ஒரு சில ஜாதகத்துல. ஏன்னா லக்னத்தை குரு மட்டும் பார்க்காம வேற அசுபர்கள் பார்க்கும் பொழுது இந்த பலன்களின் தன்மைகளில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படலாம். அதுக்கு நம்ம அந்த கிரகத்தையும் பார்த்து தான் பலன் நிர்ணயம் பண்ணணும். ஆனால் பொதுவாக லக்னத்தை குரு மட்டும் பார்த்தால் நான் சொன்ன பலன்களில் நிறைய பலன்கள் உங்களுக்கு ஒத்து வருங்கிறது சந்தேகமே இல்லை. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. என்னை பின்தொடர்ந்து வருவதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.